சரிகமபா புகழ் சபேசன் தனது காதலை தனக்காக கடந்த 10 வருடங்களாக செய்த தியாகம் குறித்து சமீபத்திய பேட்டியில் ரொம்பவே பேசியிருக்கக்கூடியது நிகழ்ச்சியான விஷயங்களாக மாறியிருக்குது. சரிகமபா சீனியர் சீசன் 5 பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மக்களின் மனம் கவர்ந்த சரிகமபா சீனியர் சீசன் 5ல் போட்டியாளராக பங்கேற்று 2ஆம் இடத்தை பிடித்தவர் தான் சபேசன். சபேசனுக்கு 10 லட்சம் ரூபாய் பணப்பரிசு வழங்கப்பட்டது. இலங்கையினுடைய அம்பாறை மாவட்டத்தில் விநாயகபுரத்தை சேர்ந்தவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மக்களிடையே மிக பெரும் வரவேற்பை பெற்று வந்தது. இதில் இறுதி சுற்று, அதாவது வின்னருக்கான சுற்று கடந்த நவம்பர் மாதம் 23ஆம் தேதி இடம்பெற்றது. இதில் டைட்டில் வின்னராக சுஷாந்திகா தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2வதாக போட்டியாளர் சபேசன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கப்புறமாக என்னாச்சு அப்படின்னா 3வதாக செந்தமிழன் மற்றும் மக்கள் விருப்பப்படி பவித்ராவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்நிகழ்ச்சியின் இறுதி சுற்றுக்கு முன்னர் தெரிவான 6 போட்டியாளர்களுக்கும் ஃப்ரீ ஃபைனல் செலிப்ரேஷன் நடைபெற்றது. இதில் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யங்கள், பெற்றோரோட ஆசீர்வாதங்கள்னு பல விஷயங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணாங்க. அப்போ தான் சபேசன் அவர் பாடுவதற்கு முன்னர் தன் 10 வருடமாக ஒரு பெண்ணை காதலிப்பதாக சொல்லி மேடையில் தனது காதலியை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அதோட சரிகமபா நிகழ்ச்சிக்கு பின்னர் சபேசன் பல்வேறு ஊடகங்களுக்கும் பேட்டி கொடுத்து வராரு. பேட்டி ஒன்றில் காதலின் தியாகம் குறித்து பேசியிருக்காரு. அவர் சொல்லும்போது 10 வருடமாக தனது காதலி தனக்காக காத்திருப்பதாக பெருமையாக சொன்னதோட சபேசன் வெற்றி பெறுவான் அப்படின்னும் ஒரு நல்ல இடத்துக்கு போவான் அப்படின்னும் என்னை விட நம்பினது அவங்க தான் அப்படின்னு தன் காதலி தான் இதற்கெல்லாம் காரணம், என்னை அதிகமாக நம்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என் மீது கொண்டுள்ள நம்பிக்கையையும் எனக்காக கடந்த 10 வருடமாக செய்திருக்கக்கூடிய தாகங்களையும் நான் வாழ்க்கை முழுவதும் மறக்க மாட்டேன், அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், மகிழ்ச்சியாக வச்சுப்பேன் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. அதோட தனது சக போட்டியாளராக பங்கேற்ற தேவயானி அவர்களுடைய மகள் இனியா குறித்தும் பெருமையாக பேசியிருக்காரு. இனியாவுக்கு தான் ஒரு பிரபல நடிகையின் மகள் அப்படின்ற எண்ணம் துளிதளவும் கிடையாது. ஒரு தங்கை போல் பழகுவாங்க, எங்களுடன் சமமாக இருந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சபேசன் அவர்கள். இப்போ அவர் பேசியிருக்கக்கூடியது வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.